ஆத்மபந்துகளுக்கு வலையப்பனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். விஷ்ணு சகசநாமாவளியின் தொடர்ச்சியை பார்ப்போம். பரியவஸ்தித தன் அன்பினால் கஜேந்திரனையும் சூழ்ந்தவர். அனந்தரூப பக்தர்களை காக்க பல வடிவங்கள் எடுப்பவர். அனந்தஸ்ரீ தன் பக்தர்களுக்கு அளிக்க உலக இன்பம் முதல் தன்னை அடைவது வரை அனைத்து செல்வங்களும் உடையவர். ஜிதமன்யு கோபத்தையே வென்றவர், முதலைக்கு நற்கதி அளித்தவர். பயாபக இந்த வரலாற்றை கேட்பவர்களுக்கு என்னை காக்க தலைவன் இல்லையே என்ற பயத்தை போக்குபவர். சதுரஸ்ர பக்தர்களுக்காக 14 அவன் வேண்டுகோளை திறமையுடன் முடித்தவர். கபீராத்மா தேவர்களும் அறிய ஒண்ணாத ஆழமான தன்மை கொண்டவர். விதிச தேவர் முதலானோரின் தழுதழுத்து துதிக்கும் எட்டாத மகிமை உடையவர். வியாதிச அந்தந்த தேவர்களுக்குரிய பதவியை கொடுத்து கடமையாற்றச் செய்பவர். திச தேவர்களுக்கு ஈசனானவர், யானையிடம் பாசம் வைத்தவர். இப்படியாக 940 சகஸ்ரநாமாவளியின் அர்த்தங்களை பார்த்தோம். கூடிய விரைவில் இது முடிந்த பிறகு எம்பெருமான் ஆசீர்வாதத்துடன் உங்கள் அனைவரின் ஆதரவுடன் லக்ஷ்மி சகஸ்ரநாமாவளியின் பொருள் அர்த்தங்களை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.